பெருசா தள்ளு. யோ சும்மா சொல்லிக்கிட்டு நிக்காம நீயும் வாயா. கோண நீ போடா. நாளா போக மாட்டேன், எனக்கெல்லாம் கையை வலிக்குது. இங்க இப்ப 2 பேரும் என்கிட்ட மிதி வாங்க போறீங்க. அச்சச்சோ. எந்திரா. டேய் ஓட்ட, என்னடா ஆச்சு? கோண இங்க வாடா. யோ சித்தப்பு நல்லா தூக்குயா. என்னடா பண்றீங்க? இங்க இரு கோண, இழுச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா காது கண்ணெல்லாம் வீங்கி போயிரும். ஒழுங்கா வந்து இவனை தூக்குடா. யோ தண்ணி வேணும்னு நம்ம கிட்ட கேட்டா குடுத்துருப்போம்ல, இவன் எதுக்கு லெட்டின்குள்ள போய் குடிச்சிட்டு இருக்கான்? ஆளையும் மண்டையும் பாரு, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. சரி சரி கோச்சுக்காத, பொறு நானும் தூக்குறேன். டேய் எந்திரா. முழிப்பு வந்துருச்சுடா. அந்த பேய் போயிருச்சா? அதெல்லாம் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப பயந்துட்டேயா, வீட்டுக்கு போகலாம். சரிடா, அம்பிடுத்தே ஒண்ணும் இல்ல, அதே நாங்க வந்துட்டோம்ல, எல்லாம் சரியா போச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், நீ பயப்படாத. சரி சித்தப்பு. அடச்சி, ஆம்பளை பையன் போய் அழுகுற. வரும்போது நான் மதுரைக்காரன் அம்பிடு சவுடால் விட்டேன். போயும் போயும் பேய்க்கு போய் பயந்து கக்கூஸ்குள்ள மூஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்துருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என்னது, கக்கூஸ்குள்ள என் மூஞ்சி இருந்துச்சா? ஆமா, அதே உன் மூஞ்செல்லாம் ஒரே நாத்தமா இருக்கு. எனக்கு அந்த பேய பார்த்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. போன சும்மா இருடா, அவனே பயந்து இருக்கான்ல, அப்புறம் பேசிக்கலாம். சரி தூக்கிட்டு வா, போய் பெட்ல போடுவோம். சித்தப்பு என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, கூடவே இருக்கணும். பயப்படாதடா, இனி தனியா விட்டுட்டு போக மாட்டோம். சரி. இப்போ என்னதாண்டா பண்றது? மாத்துக்கட்டுல ஏதாச்சும் நடந்துட்டுதான் இருக்கு. எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு ராத்திரியே கடந்துடலான்னு பார்த்தா முடியாது போலயே. என்ன சித்தப்பு ஒரு நம்பிக்கையே இல்லாம பேசுற? நம்பிக்கை அதானே எல்லாம். உன் மூஞ்சி. வேற வழியே இல்ல சித்தப்பு, பேசாம முழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா விடிய விடிய. தூங்குனோம்னா போச்சு, பேய் வந்துரும். நான் தான் பேயி. இன்னும் நீ அந்த பேய நேர்ல பார்த்து குத்து பெறல, அதனால இன்னும் நல்லா பேசுவ. பேய் மேடம், நீங்க இங்க இருந்தீங்கன்னா எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணும். நாங்க இந்த ஹோட்டல் விட்டு கிளம்புறதுக்குள்ள இந்த கோணையின ஒரு அரட்டி விடணும். சித்தப்பு சும்மா இரு, அவன் கூட தானே நம்மளும் இருக்கோம். அந்த பேய்க்கு பேரு தெரியுமோ என்னமோ, அவனுக்கு பதிலா நம்மள பயன்படுத்தி விட்டுறாம. இன்னும் நல்லா 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு அந்த பேய உசுப்பேத்தி விடுங்கடா. போறதுக்குள்ள ஒரு வழி பண்ணாம நம்மள விடாது. உங்களை வேணா ஏதாச்சும் பண்ணும், என்னையெல்லாம் ஒன்னும் பண்ணாது. ஏன் என்னத்துக்கு? எங்க ஆத்தா எப்பயுமே பேய் என்கிட்ட அண்டக்கூடாதுன்னு கருப்பு சாமியோட கயிறை கட்டி விட்டுருக்கு. அதனாலதான் நான் இருக்கும் போதெல்லாம் அந்த பேய் வரமாட்டுது. என்னமோ சொல்ற, ஆனா ஓ வாய் கொழுப்புனால எங்களையும் சேர்த்து மாட்டி விடாம இருந்தா சரி. கார்த்தி, என்னடா எங்களை தூங்க கூடாதுன்னு நீ இப்பயே கொட்டாவி விடுற? என்னையா பண்றது, தூக்கம் வேற வருதே. கையை எடுத்து கண்ணு கிட்ட வச்சுட்டு தூங்காத தூங்காத தூங்காதன்னு சொல்லிக்கிட்டே இரு. தூங்காத தூங்காத தூங்காத. என்னையா ஆச்சு, எதுக்கு கத்துற? அங்க என்னமோ இருந்தது. கண்ணலே மூடி இருக்கு, சும்மா கனவு கண்டுட்டு எனத்தவாச்சும் உளராம போய் தூங்கு. இல்லடா சத்தியமா நான் பார்த்தேன். அட சும்மா இரு சித்தப்பு, பயன்படுத்தாத. என்ன சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஐயோ, என்னைய விட்டுட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களே, இதுக்கப்புறம் எனக்கு எங்கிட்டு தூக்கம் வர போகுது? இனிமேல் என்ன ஆனாலும் சரி, கண்ணை இருக்க மூடிட்டு திறக்கவே கூடாது. காலையில தான் எந்திரிக்கணும். வருமோ நேரங்கட்ட நேரத்துலவே பாத்ரூமும் வந்து தொலையும். என்ன ஆனாலும் சரி, இந்த இடத்த விட்டு நகர மாட்டனே. கடைசியில அப்புறம் முத்துக்கு நடந்தது எனக்கும் நடக்கும். முருகா 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 முருகா. எல்லாரும் எந்திரிங்கடா, காலையில 6 மணி ஆகிடுச்சு. அப்பாடி, எப்படியோ இந்த ராத்திரியே கடந்துட்டோம். ஆமாண்டா, எல்லாரும் போய் கிளம்புங்க. வெரசா தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடியே போயிருவோம் ஊருக்கு. அவனை எழுப்பு சித்தப்பு. டேய் ஓட்ட, எந்திரா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். ஏண்டா, நல்ல விடிய விடிய கொரட்டை விட்டு தானே தூங்குன, எங்களை கணக்கா முழிச்சுக்கிட்டேவா இருந்த? இதுல உனக்கு இன்னும் தூக்கம் கேக்குதா? எந்திரா. அவனை குளிச்சுட்டு வர சொல்லு சித்தப்பு, கப்பு தாங்கல. அத ஒண்ணும் நீ சொல்லாத. ஐயோ, பேச்சு நிறுத்திட்டு யாராச்சும் ஒரு ஆள் போய் குளிச்சு கிளம்புங்கடா. இவங்க இப்போதைக்கு போக மாட்டாங்க, நானே போய் வெரசா கிளம்புறேன். டீ போட்ட டீயும் நல்லா இருக்கு, கோலமும் நல்லா இருக்கு. டெய்லியும் நான் டீ போட்டு தரதுனால போய் ஒண்ணும் சொல்லலையே. நான் எல்லாம் எம்ஜிஆர் ரசிகன், பொய்யே சொல்ல மாட்டேன்.
நீயா பொய் பேச மாட்ட, வெறும் பொய்யாதான் பேசுவ. ஏண்டி காலங்காத்தால உனக்கு வேற வேலையே இல்லையா? விடிஞ்சும் விடியாம என்னைய வம்பளுக்க வந்துட்ட. ஏய் சகுந்தலா, உன்னைய உங்க அத்தை கூப்பிட்டா, போய் என்னன்னு கேளு. சரிங்க பாட்டி. கிழவா, உன்னையதான் காலையிலேயே வெள்ளன தோட்டத்துக்கு போக சொன்னேன்ல. களை எடுக்க ஆளு வராங்கன்னு சொன்னா அங்க போகாம நீ இன்னமும் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கையா? ஆமா, நான் கிழவே, நீ அப்படியே குமரியாடி. இப்ப கிழவன் குமரிங்கிறதா முக்கியமா? போய் சொன்ன வேலைய ஒழுங்கா பாரியா. அட போடி, சத்த நேரம் டீய குடிச்சிட்டு போறேன். இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் ஒருத்தியாதான் பாக்கணும் போல. மருமக வந்தா எல்லா வேலையும் அவ பாத்துக்குவா, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சு கட்டிட்டு வந்தா அந்த குடுப்பனையும் எனக்கு இல்ல. டாடி லிட்டில் பிரின்சஸா, எல்லாம் அவ அப்பனை அடிச்சா சரியா போயிடும். எதுல செல்லம் கொடுக்கணும்னு ஒரு விவஸ்தை இல்லையா? இங்க வந்துகிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க ஒன்னொன்னா சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேங்கிறா. கத்துக்கிறதுக்கு இது என்ன ஸ்கூலா? இனி ரெண்டாவது மருமக கட்டுறப்ப அவ என்னென்ன கதையெல்லாம் விட போறாளோ. எந்த நேரத்துல இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சோனோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் வேலை பார்த்தே செத்துருவேன் போல. என்னடி காலையிலேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? ஏன் தலையெழுத்து காலையிலேயே புலம்பிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்னைய சொல்லணும். ஒண்ணும் இல்ல, உன் வேலையவே பாரு. ஆமா, கார்த்தி எங்க? ரூம்லயும் இல்ல, காலையில இருந்து கண்ணுக்கும் தட்டுப்படலையே. கொழுந்தனாரு கொடைக்கானல்ல இருந்தா இங்க எப்படி கண்ணுக்கு தட்டுப்படுவாரு? போச்சு, சொல்லிப்புட்டாளா? வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா. இனி இந்த மனுஷன் என்ன சொல்ல போறாரோ? என்னமா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? எப்ப போனா? அட ஆமா மாமா, உங்களுக்கு தெரியாதா? அத்தை கிட்ட கூட சொல்லிட்டு தான் போனாரே. என்ன இதெல்லாம்? அது சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஒரு வேலைக்கு போடானா போறது இல்ல, போயிட்டு கொஞ்ச நாள்லயே எனக்கு பிடிக்கலன்ட்டு வந்துடுறான். சரி நம்ம கடைக்காச்சும் வா, தொழில கத்துக்கோன்னு சொன்னா அதுக்கும் விருப்பம் இல்லைங்கிறான். இப்படிலாம் இருந்தா எப்படி இந்த காலத்துல எல்லாம் பொழைக்கிறது? அவனுக்கு நீ புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா அவன் கூட சேர்ந்து நீயும் ஆடிக்கிட்டு இருக்க. ஏண்டி, எல்லாம் நீ கொடுத்த செல்லம் தான் இப்படி தருதலையா வளர்ந்து நிக்குது. மாட்டிக்கிச்சு என் புருஷனோட மதரு. இவனை இப்படியே விட்டோம்னா இன்னும் சண்டியர்த்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் அடங்குவான். நல்ல ஊர் பசங்களோட சேர, ஊர் சுத்த இதே பொழப்பா போச்சு. இன்னைக்கே தலைவர்கிட்ட போய் போட்டோவை கொடுத்து பொண்ணு பார்க்க சொல்றேன். என்னது, சீக்கிரம் என் கொழுந்தனுக்கு கல்யாணமா? என்னைய வச்சே எங்க அத்தனால சமாளிக்க முடியல, இதுல இன்னொரு மருமக வேறயா? எங்க அத்தை தான் ரொம்ப பாவம். இப்போ உனக்கு சந்தோஷமா? என்கிட்ட கார்த்தி எங்கன்னு கேட்டா நான் பதில் சொல்ல போறேன். நீ எதுக்கு முந்திரி கொட்டை கணக்கா முந்திட்டு பேசுற? அத்தை, கார்த்தி எங்க போயிருக்காருன்னு எனக்கும் தெரியும்ல, அதான் மாமா கேட்ட உடனே வாய் வளரி சொல்லிட்டேன். நான் சொன்னதுனாலதான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதே, அதுக்கு நீங்க என்ன பாராட்டதான் செய்யணும். என் மகனை திட்டுறது உனக்கு நல்ல விஷயமா? அட அது இல்ல, நான் சொல்லவும் தானே மாமா கொழுந்தனாருக்கு பொண்ணு பாக்கலாங்கிற பேச்சு எடுத்தாரு, அத சொன்னேன். ஆமா, இவர் அப்படியே நல்ல மருமகளா பாத்துருவாரு பாரு. இவரோட செலக்ஷன் எம்பிட்டு கேவலமா இருக்குன்னு தெரியாதா? ஏன் தான் மாமா தானே உங்களையும் செலக்ட் பண்ணாரு. சும்மா வாய் பேசிக்கிட்டு நிக்காம போய் சொன்ன வேலைய முத பாருடி. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே வாச தெளிச்சு கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்ப போய் கார சட்னி அரைச்சு இட்லி ஊத்து. அத்தை, நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க, கார சட்னி நானே அரைக்கவா? வேணாப்பா சாமி, போன தடவை இவ்வளவு கார சட்னி அரைக்க சொன்ன பாவத்துக்கு வரமிளகாவை அள்ளி போட்டு காது வாயெல்லாம் வெறும் புகையா வந்துருச்சு. வேணா நீ அரைக்க வேணாம், நானே அரைச்சுக்கிறேன். தெரியும், நீங்க இந்த வார்த்தையை தான் சொல்லுவீங்கன்னு. சரி, நீ போய் என் மகனுக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்துரு, மத்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். சரி தே. இவ வேணும்னே நல்லா சமைச்சா டெய்லியும் சமைக்க சொல்லுவாங்களேன்னு இப்படி பண்றாளா, இல்ல நிஜமாவே சமைக்க தெரியலையா? ஒண்ணும் புரியல. கடவுளே, உனக்கு கண்ணு